ஹலோ. ஹலோ கயல், என்னம்மா இன்னைக்கு காலேஜ் வரல? வரல சார். சாரி சார், என்னை விட்டுருங்க சார். நேற்று எப்படியோ தப்பிச்சிட்ட. எனக்கு தேவை உன் சாரி இல்லைம்மா. உன்னை யோசிச்சு பாரு, இதை பற்றி வெளியே தெரிஞ்சதுன்னா என்னென்னலாம் நடக்கும். உன்னை அடுத்து படிக்க அனுப்ப மாட்டாங்க. நீ எங்கே போனாலும் உன்னை பார்க்குறவங்களாம் அதை பற்றியே பேசுவாங்க. உங்கள் அம்மா அப்பா இப்போ எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்த சம்பவத்தை நினச்சி வருத்தப்படுவாங்க. இதில் இவ்வளோ இருக்குல்ல, யோசிச்சு பாரு. சார் சொன்னால் சரியாக இருக்கும். என்னம்மா? நான் அம்மா இல்ல, ஜோதி. ஜோதியா? ஏண்டி இன்னைக்கு காலேஜ் வரல? சரி, பிராக்டிக்ஸ் எதுக்கும் போயிருப்பியான்னு பார்த்தா கிரவுண்ட்லே இல்லை, இப்படி ரூம்ல வந்து அடைஞ்சு கிடக்குற. இல்லையே, நீ இப்படி இருக்கிற ஆள் இல்லையே, என்னடி ஆச்சு? என்னடி கேட்குறேன், பதில் சொல்லாம இருக்க? இல்லடி, ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, அம்மா அப்பா வேற கவலைப்படுறாங்க, ஒழுங்கா சொல்லு என்னன்னு. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அவங்க தான் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அப்போ ஒன்றும் இல்லையா, நான் கிளம்புறேன். ஜோதி, ஒன்று சொல்கிறேன், பயமாக இருக்கு. ஆனால் யார்கிட்டையும் சொல்லிடாத. முதல்ல சொல்லு. கயல், சார். இங்கே வாமா. இது வரேன் சார். வாழ்த்துக்கள்மா. நன்றி சார். உண்மையிலேயே நமக்கும் நம்ம கல்லூரிக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குமா. நன்றி சார். மகிழ்ச்சிமா. நேஷ்னல் லெவலில் நடந்த ரன்னிங் காம்படிஷனில் நம்ம கையில் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. கயல், கிளாஸ் முடிஞ்சது என்ன வந்து பாருமா, உனக்கு ஒரு ப்ரைஸ் தரேன். ஓகே சார். மே கமின் சார்? எஸ், கமின். கயல், உட்காருமா. ம், அங்கே இல்லை, என் பக்கத்தில் வந்து உட்காரு. இல்லை, இருக்கட்டும் சார். சும்மா உட்காருமா. இல்லை சார். அட உட்காருன்ற. சார். ஐயோ. சரி, அப்பா அம்மா கிட்டயாவது சொல்லலாம்லடி. சொல்லிடலாம். ஆனால் இதுக்கப்புறமா என்ன தைரியமாக வெளியில் அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ வேற யார்கிட்டயாவது? இல்லை ஜோதி, இந்த விஷயம் வெளியில் தெரியாத வரைக்கும் இருக்கிற மானத்தையோடாவது வாழ்ந்துட்டு போயிடுவேண்டி. இந்த மனமும் வெளியில் போயிடுச்சுன்னா என்னால் வாழவே முடியாதுடி. சரிடி, நான் கிளம்புறேன். ஹலோ கயல், நான் காலேஜ் உள்ள மேம் கிட்ட சொல்லியிருக்கேன். என்னது, சொல்லிட்டியா? இல்லடி, உனக்கு சம் பர்சனல் இஷ்யூ, அதனால் அவர் ரிலீஃப் ஆக போகிறாளா மேம், சொல்லியிருக்கேன். அவங்க நாளைக்கு வந்து டிசியை வாங்கிக்கன்னு சொன்னாங்க. இல்லை ஜோதி, அது எப்படி, பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுவாங்களே. அதெல்லாம் நான் பேசிட்டேன். நாளைக்கு நீ மட்டும் வந்து டிசியை வாங்கிட்டு சீக்கிரம் போயிடலாம். சரி ஜோதி. இந்தாடி, இதை மட்டும் மேம் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துரு. சரி ஜோதி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்துகிட்டே இருக்க போற? புரியல மேம். யார் அந்த சாரு? உங்களுக்கு எப்படி மேம்? இப்ப அது முக்கியம் இல்ல, உன்னோட பயம்தான் முக்கியம். மேம் வேணாம் மேம், அவங்களுக்கு நடந்தாதான் தெரியும். உனக்கு நடந்தது மற்றவங்களுக்கு நடக்கலைன்னு நீ எப்படி சொல்லலாம்? உன்ன மாதிரி தான் இங்க யார் வெளியே சொல்லாதனால இங்க பல பேர் நல்லவனா சுத்தி திரிறான்.
தேவி மாமா. படிக்கிறியாம்மா? ஆமாம் மாமா. கரண்ட் இல்லை? ஆமாம் மாமா, இப்போ தான் போச்சு. ம். அம்மா எங்கம்மா? அம்மா இந்த ஹோட்டல் வரைக்கும் வேலைக்கு போயிருக்காங்கம்மா. அப்படியா? சரி நீ படி. தேவி தண்ணி எங்கம்மா இருக்கு? இந்த வரேன் அம்மா. கயலு, இதை வெளியில சொல்ல வேணாம் ஆண்டி. ஏற்கனவே ஆம்பளை இல்லாத வீடுன்னு போறவன் வரவெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறானுங்க. இப்போதைக்கு இந்த வீடு தான் நமக்கு பாதுகாப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 4 சுவத்துக்குள்ளேயும் நம்ம வாழ முடியாதுடி. அப்புறம் என்னதான் மேம் பண்ணீங்க? விட்டுட்டீங்களா மேம்? அமிழ்ந்து பேருருளாம் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். சொந்த தாய்மாமன் கூட பார்க்காம அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன். தனி ஆளா போறான்னு. இன்னைக்கு இதுக்குன்னு தனியாக எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நமக்கு நடந்த அநீதிக்கு எதிராக நம்மளே எந்திரிச்சு போராடாத வரைக்கும் எத்தனை திட்டம் இருந்தாலும் எத்தனை சட்டம் இருந்தாலும் அத்தனையும் குப்பை தான். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். உதயக்கண்ணி உரைப்பது கேட்டிரோ?